தமிழ்நாட்டில் வளமான நிலம் இருக்கு, 1000 ஆண்டுகள் பழமையான நீர்ப்பாசன அமைப்பு இருக்கு, விவசாயிகளுக்கு நல்ல அனுபவமும் இருக்கு. இவ்வளவு இருந்தும் ஏன் இன்னும் பல விவசாயிகள் கடனாளியாகவே இருக்கிறாங்க? விவசாய நிலங்கள் ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது? இளைஞர்கள் ஏன் விவசாயத்தை விட்டு நகரங்களுக்கு போறாங்க? இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம விவசாயிகளோட தற்போதைய நிலை என்னன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் சுமார் 65-70 லட்சம் விவசாய குடும்பங்கள் இருக்கு. ஆனா மாநில பொருளாதாரத்துல விவசாயிகளோட பங்கு 10-12% தான். அதாவது விவசாயத்துல வேலை செய்யறவங்க அதிகம், ஆனா வருமானம் குறைவு. இதுதான் முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற பெரிய மாற்றம் என்னன்னா, விவசாய நிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. பல இடங்கள்ல ரியல் எஸ்டேட் ஆகவும் ஃபேக்ட்ரிஸ் ஆகவும் அந்த விவசாய நிலங்கள் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா விவசாயம் செஞ்சா லாபம் இல்லைங்கிறது தான் காரணம். ஒரு விவசாயி கடனாளியா இருந்து அவங்களுக்கு பண தேவை ஏற்படும் போது தன்னோட விவசாய நிலத்தை மட்டும்தான் விற்று தன்னோட பண தேவையை பூர்த்தி செய்ய முடிகிற அவல நிலை இங்க இருக்குது. இதனால விவசாய நிலம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, விவசாயம் ஏன் லாபம் இல்லாம இருக்கு? அதற்கான காரணங்கள் தான் என்ன? உதாரணமா ஒரு விவசாயி ஒரு ஏக்கர்ல பயிர் செய்யும் போது விதை, உரம், பூச்சி மருந்து, வேலை செய்பவர்களுக்கான சம்பளம்னு இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு பெரிய தொகை செலவாகுது. ஆனா விவசாயிகளுக்கு கிடைக்கிற வருமானம் தான் என்ன? அது அவங்களாலே முடிவு பண்ண முடியாததுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. ஒரு விவசாயி தான் விளைவிச்ச பொருளை மொத்தமா கொள்முதல் பண்றவங்க கிட்ட கிலோ 10 ரூபாய்க்குன்னு ஒரு பொருளை விற்கிறாங்க. ஆனா அதே பொருள் மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து கடைசியா கடைகளுக்கு போய் மக்கள் அந்த பொருளை வாங்கும்போது 60 ரூபாயா ஆகுது. இந்த 10 ரூபாயிலிருந்து 60 ரூபாய்க்கு இடைப்பட்ட வித்தியாசம் 50 ரூபாய். இந்த 50 ரூபாய் பொருளை விளைவிச்ச விவசாயிகளுக்கு போகாம பொருளை கைமாத்துறவங்களுக்கு போகுது. இதனால விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கிறது இல்லை. இதனாலதான் விவசாயிகள் கடன் வாங்கி விவசாயம் செய்யற நிலை உருவாகுது. இதனால அவங்க வங்கி கடன், தனியார் கடன், கூட்டுறவு கடன்னு கடன் வாங்கி தான் பயிர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஏற்ற கடனும் வழங்கப்படுறதில்லை. ஏன்னா விவசாயம் ஒரு டைனமிக் ப்ரொஃபஷன். அதாவது மழை வந்தா விவசாயம் நல்லா இருக்கும், மழை சில காலங்கள்ல பெய்யலைன்னா விளைச்சல் பாதிக்கப்படும். இதனால வங்கிகள் விவசாயிகளுக்கு கடன் தர யோசிக்கிறாங்க. சில நேரங்கள்ல விவசாயிகள் தன்னுடைய கடன் சுமைகளை தாங்க முடியாம உயிரிழக்கும் சம்பவங்களும் நடக்கதான் செய்யுது. இது ஒரு தனிநபரோட பிரச்சனை இல்லை, இது சமூக பிரச்சனை. ஒரு காலத்துல விவசாயிகள் தங்களுக்கு தேவையான விதைகளை சேமிச்சு அதை விதைச்சு விவசாயம் பண்ணாங்க. ஆனா இப்போ சில தனியார் நிறுவனங்கள்ல இருந்து தான் விதைகளை வாங்கும் சூழ்நிலை இருக்கு. கெமிக்கல் ஃபர்டிலைசர் அதிகமா பயன்படுத்துறதுனால மண்ணோட வளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல அந்த மண்ணால விவசாய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியாத சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா இயற்கை சார்ந்த பிரச்சனை. ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல விதையை போடும்போது அவர் மனதுல தோன்ற கேள்வி, இந்த வருஷம் நல்ல மழை வருமா அப்படின்னு. மழை சரியா வரலன்னா பயிர்களுக்கு போதுமான தண்ணீர் இல்லாம காய்ந்து போக வாய்ப்பு இருக்கு. மழை அதிகமா வந்துச்சுன்னா வெள்ளமாகி பயிர்களெல்லாம் நனைஞ்சு சேதமாகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல விவசாயிகளுக்கு அரசாங்கம் நிவாரண தொகையை அறிவிக்கிறாங்க. ஆனா அந்த நிவாரண தொகை விவசாயிகளுக்கு போதுமானதாகவும் இல்லை, சரியான நேரத்துல அவங்க கைக்கு வந்து சேராததுனால விவசாயிகளுக்கு அதிக இழப்பு தான் ஏற்படுது. மேலும் பயிர் காப்பீட்டு திட்டத்துல நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால எல்லா விவசாயிகளாலையும் அதை முழுமையா பயன்படுத்த முடியல. இன்னொரு பெரிய பிரச்சனை, விளைச்சல் அதிகமா இருந்தாலும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுது. இது எப்படின்னா, இப்போ தக்காளி விளைச்சல் குறைவா இருக்கிற காலங்கள்ல கிலோ 100 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா விளைச்சல் அதிகமா இருக்கும்போது 10 ரூபாய்க்கு கூட கிடைக்குது. இந்த 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதுங்கிறது கடைசியா கஸ்டமருக்கு கிடைக்குது. ஆனா ஹோல்சேலருக்கு 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அப்போ பல மாசம் உழைச்சி பயிர் செஞ்ச விவசாயிகளுக்கு பலன் தான் என்ன? இதோட சேர்த்து அந்த தக்காளியை விளைவிக்கும் போது ஏற்பட்ட உரச்செலவுகள், வேலை செஞ்சவங்களுக்கான செலவுன்னு போக விவசாயிகளுக்கு வருமானங்கிறது மிக மிக குறைவா கிடைக்க தான் வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் விவசாயிகள் கடனாளி ஆக்கப்படுறாங்க. மேலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இளைஞர்கள் விவசாயத்தை விட்டு நகர்ந்து ஐடி, ஆட்டோமொபைல், பேங்கிங்னு பல துறைகளுக்கு போறாங்க. ஏன்னா இந்த சமூகம் விவசாயத்தை பழமையான தொழிலா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கேள்வி, விவசாயம் ஏழைகளின் தொழிலா? விவசாயம் செஞ்சா ஏழைகளாக தான் இருக்க முடியுமா?
ஏன் அது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கக்கூடாதா? இன்றைக்கு இருக்கிற உலகத்துல மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உதாரணமா ட்ரிப் இரிகேஷன், ஸ்மார்ட் இரிகேஷன் மூலமா பயிர்களுக்கு தேவையான தண்ணீரை சரியான அளவுல கொடுக்க நமக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இதனால தண்ணீரை சேமிச்சு விளைச்சலை அதிகப்படுத்த முடியும். இன்னொரு பொதுவான கருத்து இருக்கு, விவசாயம் படிக்காதவங்க செய்யற தொழில் அப்படின்னு. அப்படின்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் ஏன் இருக்குது? ஏன் ஆராய்ச்சிகள் உணவு சம்பந்தமாலாம் நடக்குது? இது எல்லாம் விவசாயத்தை மேம்படுத்துறதுக்காகத்தான். சரி, நாம் தமிழர் கட்சி இதற்கு என்னென்ன தீர்வுகளை சொல்றாங்க? நாம் தமிழர் கட்சி விவசாயத்தை அடிப்படையை வச்சுதான் அவங்க அரசியலை கட்டமைக்கிறாங்க. ஒரு நாட்டோட உண்மையான சுதந்திரம் அந்த நாடு உணவுல தன்னிறைவு அடையறதை பொறுத்துதான் இருக்கு. முதலாவதா விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுகிற யோசனை. இன்னைக்கு ஒரு விவசாயியோட வாழ்க்கைங்கிறது கணிக்க முடியாததா தான் இருக்கு. மழை வருமா தெரியாது, விளைவிச்ச பொருள்களுக்கு சரியான விலை கிடைக்குமா அதுவும் தெரியாது. ஆனா பொதுவா ஒரு அரசு ஊழியருக்கு மாத சம்பளம் இருக்கும், வேலை பாதுகாப்பு இருக்கும், ஓய்வூதியம் இருக்கும். இதே மாதிரியான வசதிகள் தான் விவசாயிகளுக்கும் கிடைக்கணும்னு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறாங்க. அதற்காக அரசோட விவசாய நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அதுல விவசாயிகளை பணி செய்ய வச்சு அவங்களுக்கு மாத சம்பளம், காப்பீடு, சமூக பாதுகாப்பு போன்றவைகளை கொடுக்கலாம். இதனால விவசாயம் ஒரு நிலையான தொழிலா மாறும். அடுத்ததா விவசாயிகள் நில பாதுகாப்பு சட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு பெரிய மாற்றமே விவசாய நிலங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்டா மாறுறது தான். ஏன்னா விவசாயத்துல லாபம் இல்லைன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இதனால விவசாய நிலம் குறையுது, அதை தொடர்ந்து உணவு உற்பத்தியும் குறைக்கப்படுது. இதை தடுக்கிறதுக்கு விவசாய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கான தனியான சட்டம். அதாவது ஒரு நிலம் விவசாய நிலமா இருந்ததுன்னா அதுல விவசாயம் மட்டும்தான் கண்டிப்பா செய்யணும். மேலும் அந்த விவசாய நிலத்தை ரியல் எஸ்டேட்டா மாற்றக்கூடாதுங்கிற சட்டம் ஏற்றும் போது விவசாய நிலம் பாதுகாக்கப்படுது. அடுத்ததா பாரம்பரிய விதை பாதுகாப்பு. ஒரு காலத்துல விவசாயிகள் தங்களுக்கான விதைகளை சேமிச்சு அதை வச்சுதான் அடுத்த விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பல விதைகள் தனியார்கிட்ட போனதுனால பல விவசாயிகள் விதைகளை தனியார்கிட்ட இருந்து வாங்கி தான் விதைக்கிற நிலைமை இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு மாவட்ட வாரியா விதை வங்கிகளை உருவாக்கி பாரம்பரிய விதைகளையும் உள்ளூர் பயிர் வகைகளையும் பாதுகாக்கும் போது நாட்டு வகை பயிர்கள் பாதுகாக்கப்படும். அடுத்ததா மண் ஆரோக்கியத்தை மீட்கிறதுக்கான திட்டம். மண் தான் விவசாயத்தோட அடித்தளம். ஆனா கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் பயன்படுத்தும் போது மண்ணோட உயிர் சத்து குறையுது. இதற்கு மாற்றா இயற்கை உரம், ஆடு மாட்டு கழிவுகளை பயன்படுத்தி மண்ணோட ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்கணும். மேலும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அடுத்ததா நீர் மேலாண்மை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏரி குளங்கள் தான் அதிகமா இருந்தது. பல வருஷங்களுக்கு முன்னாடி 1000க்கும் மேற்பட்ட ஏரிகள் இருந்தது. இன்று ஏரிகள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதற்கு ரியல் எஸ்டேட்டும் ஒரு காரணமா அமையுது. இதை தடுக்கிறதுக்கு ஏரிகள் பாதுகாப்பு, குளங்கள் சீரமைப்பு, மழைநீர் சேமிப்பு போன்ற திட்டங்களை செயல்படுத்தும் போது நீர் வளம்ங்கிறது பாதுகாக்கப்படும். அடுத்தது விவசாய பொருள்களை மதிப்பு கூட்டுறது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பொருள்கள் ரா மெட்டீரியலா தான் இருக்கு. அதை மதிப்பு கூட்டுற நடைமுறைகள் குறைவாகவே இருக்கு. உதாரணமா ஒரு மாங்காயை விற்கும் போது அதோட மதிப்பு மிகவும் குறைய, ஆனா மாம்பழமா விற்கும் போது அதோட மதிப்பு கூட. அதே மாம்பழத்தை உலர வச்சு சிப்ஸா செய்யும் போது அதோட மதிப்பு மாம்பழத்தை விடவும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதே போல விவசாயிகளுக்கு தான் விளைவிச்ச பொருளை எப்படி மதிப்பு கூட்டணுங்கிற விழிப்புணர்வு கொடுக்கும் போது விவசாயிகளுக்கு போதுமான வருமானம்ங்கிறது கிடைக்கும். இதற்கு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தேவையா இருக்குது. அடுத்ததா விவசாயிகளுக்கான நேரடி சந்தை. பல பேருக்கு தோணலாம், இப்போ கூட உழவர் சந்தைன்னு விவசாயிகளுக்கு நேரடி சந்தை இருக்க தானே செய்யுது அப்படின்னு. ஆனா இதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக விவசாயிகள் எளிதா அணுகக்கூடிய விதமா நேரடி சந்தைகளை உருவாக்கி இடைத்தரகர்களை தடுத்து விவசாயிகள் தாங்கள் விளைவிச்ச பொருள்களுக்கு சரியான விலையை அவங்களாலேயே தீர்மானிக்க முடியும். அடுத்ததா விவசாய பொருள்களுக்கான சேமிப்பு கிடங்கு. பல விவசாயிகள் விளைவிச்ச பொருளை உடனே விற்கிறதுக்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் சேமிப்பு கிடங்கு இல்லை. இதை தடுக்கிறதுக்கு வேர்ஹவுஸ் மற்றும் கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை பயன்படுத்தும் போது விவசாய பொருள்களை பல நாட்கள் பாதுகாப்பா வைக்க முடியும். இதனால விவசாயிகள் தான் விளைவிச்ச பொருள் பாதுகாப்பா இருக்கிறதுனால அதை நல்ல விலைக்கு விற்க முடியும். அடுத்ததா கிராம பொருளாதாரம். விவசாயத்தை மட்டுமே நம்பி விவசாயிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் அவங்க கடனாளி ஆகுறாங்க. விவசாயத்திற்கு துணையா சில தொழில்களை உருவாக்கும் போது விவசாயிகளுக்கு வருமானம் அதிகமா கிடைக்கும். உதாரணமா பனை தொழில் செய்யறவங்க பனையிலிருந்து கிடைக்கிற பனை வெல்லம், கருப்பட்டி போன்றவைகளை செய்யும் போது அவங்களுக்கு அரசாங்கமே
பனை ஓலை பின்னி கைவினை பொருட்கள் செஞ்சு அதை அரசாங்கமே வாங்கி விற்கும் போது விவசாயிகளுக்கு வருமானம் கூடுதலா கிடைக்கும். இதே போல மண்பாண்டம், பனையிலிருந்து பனை ஓலை பொருட்களையும் கைவினை பொருட்களையும் விவசாயிகள்கிட்ட இருந்தே வாங்கி அதை அரசாங்கம் விற்கும் போது விவசாயிகளுக்கு அது ஒரு கூடுதல் வருமானமா கிடைக்கும். இதனால மகளிருக்கும் ஒரு கைவினை பொருளை செஞ்சு அதை அரசாங்கமே கொள்முதல் பண்றதுனால மகளிரோட வாழ்க்கை தரமும் இதனால முன்னேறும். அடுத்ததா இளைஞர்களுக்கான விவசாய முறை. இன்னைக்கு இளைஞர்கள் விவசாயத்தை விட்டுட்டு நகரங்களுக்கு போறாங்க. இதற்கு காரணம் விவசாயத்தை ஒரு பழமையான தொழிலாகவும் லாபம் இல்லாத தொழிலாகவும் பாக்குறதுனாலதான். இதை தடுக்கிறதுக்கு விவசாயத்தை ஒரு மாடர்ன் இண்டஸ்ட்ரியா மாத்தணும். அதாவது ட்ரிப் இரிகேஷன், ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டத்தை பயன்படுத்தி விவசாயத்தை ரெவல்யூஷனா மாத்த முடியும். இதனால விவசாயத்துல வர்ற லாபத்தை அதிகப்படுத்தி இளைஞர்கள் விவசாயத்தின் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்த முடியும். அடுத்ததா ஒருங்கிணைந்த பண்ணை விவசாயம். அரசாங்கமே ஒரு பெரிய பண்ணை நிலத்தை உருவாக்கி அதுல பல பயிர்களையும் ஆடு மாடுகளையும் வளர்த்து அதுல இருந்து வர்ற பொருள்களை தயாரிக்கிறதுக்கான தொழிலையும் ஒரே இடத்துல உருவாக்கும் போது அதுல விவசாயிகளையும் வேலைக்கு உட்படுத்தும் போது அவங்களுக்கு வருமானம்ங்கிறதும் கிடைக்கும். நல்ல பொருள்களையும் விளைவிச்சு அரசாங்கத்தாலேயே மக்களுக்கு பொருள்களை கொடுக்க முடியும். அடுத்ததா விவசாய கல்வி. பள்ளிகள்ல இருந்து கல்லூரி வரைக்கும் விவசாயத்தை ஒரு பாடமா சேர்த்து சொல்லி கொடுக்கும் போதுதான் அடுத்த தலைமுறைக்கு விவசாயத்தை பத்தின ஆர்வம் வரும். இதனால இளைஞர்கள் விவசாயத்தை ஒரு அறிவியல் பூர்வமான தொழிலா பார்ப்பாங்க. அடுத்ததா விவசாயிகளுக்கான பாதுகாப்பு. விவசாயிகளுக்கு மருத்துவ பாதுகாப்பு, ஓய்வூதிய திட்டம், குடும்ப பாதுகாப்பு போன்ற திட்டங்களை உருவாக்குறது நாம் தமிழர் கட்சியோட அடுத்த திட்டமா இருக்குது. அடுத்ததா பயிர் காப்பீட்டு திட்டத்தை எளிமையாக்குறது. பயிர் காப்பீட விண்ணப்பிக்கிறதுல இருந்து நிவாரணம் கிடைக்கிற வரைக்கும் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லா விவசாயிகளுக்கும் பயிர் காப்பீடை கொண்டு சேர்க்கும் போது இயற்கை சூழல்னால பயிர்கள் சேதமடைஞ்சாலும் அரசாங்கம் நமக்கான பாதுகாப்பு கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கும். இதனால விவசாயிகள் கடன் சுமை இல்லாம அடுத்த பருவத்திலையும் பயிர் செய்ய அவங்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா விவசாய பொருள்களுக்கான விலை நிர்ணய அமைப்பு. இப்போ விளைச்சல் அதிகமா இருக்கும் போது விலை சரிஞ்சிருது. இதை தடுக்கிறதுக்கு வேர்ஹவுஸ், கோல்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை உருவாக்கி பொருள்களை சேமிச்சு வச்சாலே பொருள்கள் கெடாம அது பல நாட்கள் இருக்கிறதுனால விவசாய பொருள்களுக்கு உரிய தொகை கிடைக்கும். மேலும் அதிகமான விளைச்சல் ஏற்பட்டாலும் அதை மதிப்பு கூட்டும் பொருளா மாற்றும் போது அந்த பொருள் கெடாம நீண்ட நாள் பாதுகாக்கப்பட்டு அது இன்னொரு வருமானமாகவும் விவசாயிகளுக்கு மாறும். இதனால அரசு விவசாய பொருள்களுக்கு ஒரு நிலையான விலையை உருவாக்க முடியும். விவசாயிகளுக்கும் நியாயமான விலை கிடைக்கும். நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு அரிசியும் பல்வேறு கட்டங்களை கடந்துதான் நம்ம தட்டுக்கு வருது. அந்த அரிசி விவசாயத்தின் மூலமா தான் விளைவிக்கப்படுது. அதனால விவசாயத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு தொழிலை பாதுகாக்கிறது. அது ஒரு நாட்டோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. இந்த காணொளி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நன்றி.